Hey guys, welcome back. Samsung Galaxy A71 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு பாப்புலரான ஸ்மார்ட்ஃபோன். ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜ்னு பார்க்கும்போது நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. பட் ஃபோன் கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் தான் இருக்குது. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம மற்ற ஸ்மார்ட்ஃபோன்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டரான ஸ்பெக்ஸு கொடுத்துருந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே ஏ சீரீஸ் அப்படின்னாலே ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் இப்போ வர அந்த ஏ சீரீஸில் ப்ரீமியம் செக்மெண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்குது. சாம்சங் இந்த A71க்கு சக்ஸஸராக A72 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரமே அவங்க லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. நார்மலாக ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேட் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பெக்கில் அப்கிரேட் இருக்காது. பட் இந்த வாட்டி A71லேருந்து A72க்கு ஒரு மேஜராக எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இவங்க அப்கிரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A72 5G இதையும் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த A72 5G பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸு, டீட்டெயில்ஸு அண்ட் என்னோடய ஒப்பீனியன்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் இந்த A72ல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக் படி பார்த்தோன்னா 5 கேமராவோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா பின்னாடி 5 கேமராவா அப்படின்னு ஷாக்காக தான் வச்சது. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே லீக்காக இருக்குது. ஸோ இந்த ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது 4 கேமராவோட தான் இருக்குது. ஏன்னா 4-5 கேமரா நம்ம பின்னாடி கொடுத்தா அதில் 1-2 கேமரா மட்டும்தான் உருப்படியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. இந்த ரெண்டர் இமேஜஸ் நம்ம பார்க்கும்போது டிசைன் வைஸ் பெரிய அப்கிரேட் எதுவும் இல்லை. கேமராவோட மாடியூல் பார்த்தோன்னா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம சாம்சங் S20 FEலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் சாம்சங் ஃபோனில் என்ன டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இதுலேயும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் பேக் சைட் மெட்டீரியல்னு பார்த்தோன்னா எப்பவும் போல் இங்கேயும் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங் அதை கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பில்டில் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா சைடில் எல்லாமே அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்டடியான ஃபீல் இருக்கும். இந்த ஃபோனோட திக்னஸ்னு பார்க்கும்போது 8.1 mm இருக்குது. அந்த கேமரா பம்போட திக்னஸ் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 9.1 mm வரைக்கும் திக்னஸ் போகுது. ஸோ கேமரா பம்ப் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் நம்ம. அண்ட் ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. சைடில் பவர் பட்டன் இருக்குது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அங்கேயும் இல்லை. ஸோ இந்த வாட்டியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் சாம்சங்கில் தராங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம பார்த்தோன்னா நார்மல் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் யூஸ்வலாக சாம்சங் பட்ஜெட் ஃபோனில் யூஸ் பண்ணுறது. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் நம்ம S சீரிஸ், நோட் சீரிஸில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க. அதை ஸ்கிப் பண்ணல. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவே இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்தோன்னா ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இருக்குது. எப்பவும் போல் இதுலேயும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. பட் இந்த வாட்டி ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகிறதா சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அது எந்த அளவு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் தெரியல. மேஜராக இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நான். அண்ட் டிஸ்பிளேயோட டிசைன் பார்க்கும்போது சென்டரில் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. சாம்சங் யூஸ்வலாக இந்த டிசைன் தான் அவங்களோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேட்டரி டிபார்ட்மெண்ட் வரும்போது இந்த வாட்டி லாஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண மாதிரி தான் 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 25 வாட்க்கான சார்ஜர் தராங்க. பாக்ஸில் சார்ஜரோட வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டைப் சிக்கான போர்ட் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட் வந்தோன்னா இங்கே தான் நிறைய திங்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் அந்த 32 MP ஒரு கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் பேக் சைட் கேமரா கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது. கேமராவோட மாடியூல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு கேமரா சென்சாருமே இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடியே சாம்சங்கோட A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்க போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக் வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம இந்த A72 ஸ்மார்ட் ஃபோனில் மெயின் கேமராவுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்கலாம். செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம டெலிஃபோட்டோ சென்சார் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருந்தது. இனிஷியலாக ஷாமி அவங்களோட Mi A1க்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்தாங்க. அந்த டைமில் எப்படி இருந்தாங்கன்னா இதுக்கப்புறமா நிறைய பேர் பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் டெலிஃபோட்டோ கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். பட் நம்மளுக்கு டெப்த் சென்சார் கொடுத்து டிமிக்கி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சாம்சங் டெலிஃபோட்டோ கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மூணாவது கேமரா 12 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா. நாலாவது எப்பவும் போல் மேக்ரோ இந்த வாட்டி கொடுப்பாங்க. ஸோ பேக் சைடு 4 கேமரா செட்டப்போட வருது. அந்த மெயின் கேமரா பார்த்தோன்னா 64 MP கேமரா. இது சோனி IMX682 சென்சார் இந்த வாட்டி யூஸ் பண்ண போகிறதா ஸ்ட்ராங்கான லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம M31Sல பார்த்தோம், M51
ஃபோன்லேயும் பார்த்தோம். ஸோ அதே சென்சார் தான் வந்து இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் ரன் ஆக போகுது. Android 11 பேஸ்டு 1 UI 3 வெர்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரன் ஆகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் வந்து A சீரிஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து 2 மேஜர் அப்டேட்டும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ Android 13 வரைக்கும் வரத்துக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 1 UI 3ல் வரதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் நம்ம தான் வந்து அதில் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா சாம்சங் பே பை டிஃபால்ட்டாக வந்துடும். நாக் செக்யூரிட்டியோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணி வரப்போகுது. அண்ட் அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய கொஷின் மார்க்னு பார்த்தோன்னா இதோட ப்ராசஸர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வந்து ஒரு 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா Snapdragon 765G யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து சாம்சங் Exynos 1080 வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சைனீஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் இவங்க சப்ளை பண்ண போகிறதா சில நியூஸ் வந்துட்டு இருந்தது. Snapdragon 765 விட Exynos 1080 யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ஆன் பேப்பர் Snapdragon 865 அளவுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5 nanometer ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து A71 5Gயில் வந்து Exynos 980 யூஸ் பண்ணியிருந்தாங்க. 980லேருந்து இந்த 1080 வந்து ஒரு நல்ல அப்கிரேட் தான். அவங்களோட ஓன் SoC. ஸோ ப்ரைஸிங் வந்து இவங்க கொஞ்சம் இன்னும் அக்ரெசிவாக கொண்டு வரலாம். பட் இன்னும் இதை பற்றி பெருசாக லீக்ஸ் எதுவும் வரல. இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா Exynos 1080 இல்லை Snapdragonலேருந்து 765G இந்த 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 30,000 35,000 இவங்க கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி இவங்க வந்து Exynos 1080 ப்ளஸ் அந்த 6+128GB பேஸ் வேரியன்ட் மாடல் வந்து 30,000 கொண்டு வந்தாங்கன்னா மரண மாசாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம ஜான்வரி மந்த் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை. இத்துடன் என்னோட உரையாடலை முடித்துக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆதித்யா.